விழுப்புரம் அருகே கோலியனூர் குடியிருப்புகளுக்குள் மழை நீர் 100 வீடுகளுக்குள் புகுந்திருக்கிறது. தகவல்களை செய்தியாளர் சிவச்சந்திரனிடம் கேட்டு பெறலாம். சிவச்சந்திரன், தற்போது எந்த அளவுக்கு மழை நீர் அங்க தேங்கி இருக்கு? மக்கள் சந்திக்கிற இன்னல்கள் என்ன? அவங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் கிடைச்சிருக்கா? விழுப்புரம் மாவட்டத்தை புரட்டி போட்ட பெஞ்சல் புயல் நாம் இருக்கக்கூடிய இந்த கோலியனூரையும் விட்டு வைக்கவில்லை. இந்த கோலியனூர் பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா 100 வீட்டுக்கு மேற்பட்ட தண்ணீரானது அதை ஒரு தளம் முழுவதுமே நீரில் மூழ்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தான் நேற்று முதலே பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்கள் பெரிதும் அவதிப்பட்டு வந்தனர். இந்நிலையில் தான் இன்று காலை முதல் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுவினருடன் தொடர்ந்து இந்த பகுதியில் ரப்பர் படகு மூலம் இதுவரை பார்த்தீங்கன்னா 125 பேரை மீட்டிருக்காங்க. தொடர்ந்து அந்த மீட்பு பணியானது இந்த பகுதியில் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பரவலாக கனமழை கொட்டி தீர்த்ததன் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய கோலியனூர் பெரிய ஏரி உள்ளிட்ட அருகில் உள்ள ஏரிகளில் பார்த்தீங்கன்னா உடைப்பு ஏற்பட்டு அந்த தண்ணீரானது இந்த குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்துள்ளது. இந்த குடியிருப்பு பகுதியில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஒரு மெத்தை வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கீழ்த்தளம் முழுவதுமே கிட்டத்தட்ட ஒரு 5 அடிக்கு அளவுக்கு அந்த வீட்டின் உள்ளே தண்ணீர் புகுந்துள்ளதால் இந்த இவர்கள் இந்த மாடியில் இரவு முழுவதும் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. இந்த தகவல் தான் இவர்களுக்கு கிடைத்த உடனே தான் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுவினர் தொடர்ந்து இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. நாம் ஏற்கனவே சற்று நேரத்துக்கு முன்பு பார்த்தோம், ஒரு குடும்பத்தினர் அவர்களை பாதுகாப்பாக அதாவது பிள்ளைகள் அந்த ஒரு குடும்பத்தையே சிறு குழந்தைகள் உட்பட அனைவரும் பாதுகாப்பாக மீட்டு வந்தனர். அவர்கள் நம்மளோட சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த எப்படி தான் வருவோம்னு தெரியாமல் இருந்தோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு அச்சமும் பயமும் இருந்தது. ஆனால் தற்போது எங்களை பத்திரமாக மீட்டு வந்தனர். அதற்காக நாங்கள் அரசுக்கும் மீட்பு குழுவினருக்கும் நன்றி தெரிவித்தனர். தொடர்ந்து மீட்பு பணியானது இந்த பகுதியில் நடைபெற்று வருகின்றன. தற்போது இந்த மீட்பு குழுவை சேர்ந்த அந்த ஒருங்கிணைப்பாளர் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். சார் வணக்கம், நீங்கள் இந்த மொத்தம் எத்தனை குழு வந்திருக்கீங்க? நீங்கள் எவ்வளோ பேர் இது வரைக்கும் மீட்டிருக்கீங்க சார்? வணக்கம் சார். சார் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை சார் 3 குழுவாக வந்திருக்கோம். நாங்கள் 3 குழுவில் ஒரு குழு காலிலேருந்து 6:30 மணி பார்த்துருக்கு சார். சுமார் 125 பேர் ரெஸ்க்யூ பண்ணிக்கிறோம். ஆமாங்க சார். சின்ன குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. காலை 6:30 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு முடியல சார், போயிட்டே இருக்குது சார் இது ஒர்க்கு. எந்த அளவுக்கு தண்ணீருடைய ஆழம் அதிகமாக இருக்குது? இது உங்களுக்கு எப்படி சவாலாக இருக்குது சார் இந்த பணி? சார் இந்த பள்ளி கொஞ்சம் சவாலாக தான் இருக்குது சார். கிட்டத்தட்ட 10 அடிக்கு மேலே இருக்குது சார். ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக முங்கிடுச்சு சார். அது மேலேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து மெதுவாக இது பண்ணி ரெஸ்க்யூ பண்ணி கொண்டு வரோம் சார் எல்லாத்தையும். ஆமாங்க சார். இப்போ மழை வர பெஞ்சிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் இப்போ பனி கொஞ்சம் தொய்வு காணப்படுது சார். கொஞ்சம் மழை இல்லாமல் இருந்தது, இப்போ மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ. எஸ் சார். அதாவது பார்த்தீங்கன்னா இன்று காலை 6:30 மணி முதலே இந்த பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் இதுவரை 125 பேரை தாங்கள் மீட்டுள்ளதாகவும், மழை பெய்தால் எங்களுக்கு இந்த பணியில் தோய்வு ஏற்படும், இருந்த போதிலும் தொடர்ந்து நாங்கள் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக பேரிடர் மீட்பு குழு நம்மிடம் தெரிவித்ததை பார்த்தோம். தொடர்ந்து இவர்கள் இப்போதும் ஒரு ரப்பர் படகுல இந்த குழுவினர் அங்குள்ள மக்களை மீட்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவச்சந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.